பிரியமானவர்களே, இன்றும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பெற தயாராக இருக்கும் இந்த நேரத்தில் இடியோடு கூடிய மழை பெய்யும்படி ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சேர்ப்பார். இன்று என் அன்பு தங்கை ஷேரன் ஏஞ்சல் அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அவளை நினைவு கூறுங்க. ஆண்டவர் தொடர்ந்து அவளையும் அவள் வாழ்க்கையும் பயன்படுத்துவார் என்று, ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்று நினைவு கூறுங்க. இன்று விசேஷமாக சங்கீதம் 125:1 ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று. ஆம், இப்படி தான் கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அசைக்க முடியாத ஒரு மலையை போல் பலன் கொண்டு நிற்க செய்வார். எப்பொழுதும் நிலைத்திருக்கும் மலை போல் ஆண்டவர் வைப்பார். ஒரு மலையை யாராவது கலங்கடிக்க முடியுமா? உடைக்க முடியுமா? நிர்மூலமாக்க முடியுமா? தள்ளி விட முடியுமா? அது எப்பொழுதாவது கொலாப்ஸ் ஆகுமா? இல்லை பிரியமானவர்கள், அப்படியே வருடங்களானாலும் சரி நிலைத்து நிற்கும். அப்படியே அசையாமல் நிற்கும். என்ன காற்றடித்தாலும் அசையாமல் நிற்கும் பிரியமானவர்களே. ஆமாம், இன்று அப்படி தான் நம்மை ஆண்டவர் மறுரூபப்படுத்த போகிறார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமாக பிரச்சனைகள் என்று நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று வந்துடுச்சுன்னா அப்படியே சூழ்நிலையே நமக்கு மாறிடும். உள்ளமெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். முதல் காரியத்தை நம்ம இழக்கிறது விசுவாசம். ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம மறக்க செய்யும், அதை கலங்கடிக்க செய்யும், அதை விட்டுவிட செய்யும். ஏன்னா நம்ம நினைவெல்லாம் நம்ம மீது மாற ஆரம்பிச்சிடும். எனக்கு என்ன ஆக போகுது? நான் எப்படி தப்பித்துக்கொள்வேன்? நான் என்ன பண்ணி இந்த சூழ்நிலையிலேருந்து விடுபடுவேன் என்று சொல்லி நம்ம மேலே நம்ம நினைவுகளை சாற்ற ஆரம்பிச்சிடும். அங்கே தான் பிரச்சனை. அங்கே தான் நம்ம ஆண்டவர் மீது வைத்திருக்கும் அந்த விசுவாசம், பக்தியை இழந்துடுறோம் பிரியமானவர்களே. இதுதான் ரொம்ப மன அழுத்தத்தில் உள்ள ஜனங்களெல்லாம், வாலிபர்களையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏன் அந்த மன வருத்தங்கள், அழுத்தங்கள் இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு நம்புறதற்கு ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை நம்புறதற்கு எதுவுமே அவளை காப்பாற்றும் என்ற ஒரு சொல்யூஷனே இல்லை. அதனால் அப்படியே அவங்க வருத்தத்தில் மூழ்கி விடுறாங்க, மன அழுத்தத்திற்குள் செல்லுகிறார்கள். ஆனால் நமக்கும் அப்படி இல்லையே பிரியமானவர்களே. மேலான ஒருவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லவராக நம் பக்கத்தில் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தை எப்படி நம்ம ஸ்திரமாக ஒவ்வொரு நாளும் காப்பாற்றிக் கொள்வது? விசுவாசம் கேள்வியினாலே வரும். அந்த கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். இந்த தேவ வசனத்தை நாம் கேட்க கேட்க கேட்க, அதை உட்கொண்டு தியானிக்க நம்ம இருதயம் அன்று ஸ்ட்ராங்காக மாறிவிடும், பலமாக மாறிவிடும், ஒன்றும் அசைக்க முடியாத ஒரு இருதயமாக மாறிவிடும். ஏன்னா நம்ம பற்றுதல், நம்ம நம்பிக்கையெல்லாம் அன்று ஃபுல்லாக ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தின் மீது நம்ம சாற்றிவிடும். ஸோ அது நம்மை காப்பாற்றும் என்று நம்ம வாழ்க்கையே அதன் மீது நம்ம சார்ந்து நிற்க செய்வோம். ஒன்றும் என்னை தகர்த்து போட முடியாது, பிசாசுன்னு அழிக்க முடியாது என்று சொல்லி அந்த நாளில் அந்த வசனமே நமக்கு, நம்ம எவ்வளோ தூரம் அதை தியானித்து பெற்றுக்கொள்கிறோமோ அப்படியே நமக்கு அந்த வசனம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நினைவிற்கு வரும். அதை நீங்கள் பிடிச்சு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் பேசி இருக்கிறீர், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கிரியை செய்து அந்த பிரச்சனையே மாற்றிவிடார். உங்கள் உள்ளத்திலோ பெரிய சமாதானத்தை பிறக்க செய்வார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைத்திருக்கும் இருதயம், அசைக்க முடியாத இருதயத்தை நம்ம ஆண்டவருக்குள்ளே பெற்றுக்கொள்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாள்லையும் சுவாமி எங்கள் இருதயத்தில் நீர் சிரமாக ஸ்தாபிப்பீர் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, பயந்து போயிருக்கிற என்னை, அப்பா எனக்கு எதிர்காலம் என்ன நடக்க போகுது என்று கலங்கி இருக்கும் என்னை காப்பாற்றி இப்படி அசைக்க முடியாத ஒரு மலை போல் ஆக்கும். உமக்குள் எல்லா காலத்திலும் நிலைத்திருக்கும் ஒரு மலை போல் ஆக்கும் சுவாமி. அப்பா, அப்படி ஆக முடியுமா என்று நினைத்திருக்கும் உன் பிள்ளைகளுக்கு நீர் இப்பொழுது ஆவியினால் அவர்களை நிரப்பும் சுவாமி. அப்பா, வேத வசனம் மூலம் பேசும் அந்த வார்த்தைக்கு வாஞ்சையாக அவங்க இருதயத்தை திருப்பும். ஒவ்வொரு நாளிலும் அவர்களுக்குள் நீர் பேசும். இன்று எங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் நீர் பேசி இருக்கிறீர், அசைக்க முடியாதபடி வைப்பேன் என்று, நிலைத்து நிற்க வைப்பேன் என்று. அப்படியே ஒரு நாளையும் பேசி அவங்க இருதயத்தை பலப்படுத்தி கொண்டே இருக்கும் சுவாமி. இப்படி ஒரு ஆனந்தமான ஆண்டவரே, எங்களுக்கு நிலையான வழி கொடுக்கும் ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நாள்லையும் தரப்போவதற்கு ஸ்தோத்திரம்.
அப்படியும் பிள்ளைகள் இருதயத்தை இப்பொழுதே பலனுள்ளதாக உம்முடைய வசனத்தினால் மூடிக்கொள்ளும் இருதயத்தை நீர் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் பலமாய் ஸ்தாபிக்கப்படும் இருதயத்தை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. உம்மீதே சார்ந்து, வார்த்தை மீது சார்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வைக்கிறோம், நடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you my friends. I got 36 awards. I got the university rank. பரீட்சை எழுத போகும் யாவருக்காகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, இன்னும் 12th 10th டிகிரி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும்படியாக ஆண்டவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக February மாதம் 2ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்திருக்கிறோம். அந்த நேரம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு நேரமாக இருக்க போகிறது. இங்கே வரும்போது தான் தெரியுது நம்ம ஸ்டடீஸ்லாம் எப்படி நம்ம எஸ்பா கிட்ட போனால் எப்படிலாம் நம்ம கற்றுக்க முடியும். பால் தினரான ஐயா வந்து நம்மளுக்கு சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்கள் அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் நல்லா எழுதணும். நான் கூட இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணமே அதுதான். வருஷமும் இந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணுவேன். பெரிய பையன் யூஎஸ்ஏல இருக்கிறான், 2வது பையன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறான், 3வது பையன் பிகாம் முடிச்சு ஐடியில் இருக்கிறான். வருஷம் நாங்கள் இந்த மீட்டிங் வருவோம். நல்ல ரிசல்ட் வந்து கர்த்தர் வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்குறாரு. பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை, டீச்சர்ஸ் எங்களுக்கும் அது ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தது. 25 இயர்ஸ் வச்சு காலேஜை விட்டு வெளியில் வந்தேன். என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன். இது கடவுள் என்ன வந்து இப்போ பியூட்டிஃபுல்லான ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் த சென்னை ரீஜன். I got 36 awards. Wow, 36 awards in medicine. இதுக்கே ஒரு வீடு கட்டணும் போல இது வைக்கிறது. வரைக்கும் 50 மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கேட்டது போல 100 மார்க்ஸ் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை உயர பறக்க செய்யும். சென்னையிலே சென்ட் ஜார்ஜ் பள்ளி பச்சைப்பாஸ் கல்லூரிக்கு எதிர்ப்புறம் இருக்கும் அந்த வளாகத்திலே சரியாக 2 மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும். ஆகவே சரியாக 2 மணிக்கு அந்த கூட்டத்திற்கு வந்து விடுங்கள். 4 மணிக்கு அந்த கூட்டம் முடிவடையும். அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து பாக்கியம் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்கும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வர பண்ணுவார். மறந்துடாதீங்க, February 2ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல்ல பின்னாடி இருக்கிற வளாகத்துல இருக்கிற ஆடிட்டோரியத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயர் மீட்டிங் நடக்குது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்துடுங்க.